அப்ப எப்பதாண்டி இதெல்லாம் பழகுவீங்க? ஐயோ, இவ்ளோ காஸ்ட்லியா சாப்பிட்டு பழகிறதுக்கு நம்ம பழகாமலே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் வாங்க. ஆஹா, அதுக்கு எதுக்கு நாம இங்க வரணும்? பேசாம உடுப்பி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னு வெச்சுக்கோ, நல்ல டேஸ்டா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். ஆமா ஸ்னேகா, இந்திரா சொல்ற மாதிரி அங்க விலையும் கம்மியா இருக்கும். ஆனா இங்க எங்க அப்பா வச்சிருக்கிற 1 ஏக்கர் நிலத்தையும் ஒரு காஃபி குடிக்கவே எழுதி வைக்கணும். ஏய், என்னடி நீங்க 2 பேரும் சரியான பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூத்தா இருந்துட்டு இதெல்லாம் போய் யோசிக்கலாமா? பில் நான் பே பண்ணிக்கிறேன், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. யாரு பே பண்ணாலும் பணம் பணம் தானே. அது சரி, அன்னைக்கு நான் ஃபுல் டைட்டா வந்தப்ப வார்டன் கிட்ட இருந்து என்ன சேவ் பண்ணி சேஃபா அழைச்சிட்டு போய் என்ன தூங்க வச்சிருக்கீங்க. இதான் வரு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. என்ன வெறுப்பேத்துறேன்னு உண்மை தெரியாம உளறிட்டு இருக்க கௌதம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளே உன்கிட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா. இந்தா குடி. தேங்க் யூ. இந்த இது குடி. ஓகே. தேங்க்ஸ். வரும், நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்லுவா, சாப்பிடுறியா? இல்ல, இது மட்டும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னங்க? ஏங்க, இந்திராக்கு ஒரு போன் போடுங்களேன், பேசணும். ஏன், அவ படிச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ண போறியா? இல்லங்க, நம்ம அடுத்த வாரம் காவியாவை நம்ம ஊர் திருவிழாவுக்கு அழைக்க சென்னைக்கு போறோம்ல, அதாங்க. அப்படியே இந்திராவையும் அங்க வர சொன்னா அவளையும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம்ல. எப்படியும் கோவில் திருவிழாவுக்கு இந்திராக்கு லீவா தான் இருக்கும். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அம்மா எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்டா, அம்மாவும் நல்லா இருக்கா. எப்படிடா போகுது அங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆயிட்டாங்களா? உன்னை பாக்குறோம், சரியா? ஓகேப்பா. யாரு? அப்பா. கௌதம் வந்திருக்கான், உன்கிட்ட பேசணுமா? நீ போ. சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரிடா சரிடா சரிடா. டேய், நல்லா படிடா. போற வர இடத்துல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜாக்கிரதடா, ஜாக்கிரதை.
என்னவா அவனுக்கு என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? தெரியல, உன்னை கூட்டிட்டு வர சொன்னான். ம். இவனும் ஒருவேளை நம்மள மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு வரானோ? வரும் ஒரு நிமிஷம் இரு, நான் வெளியே வந்து பேசுறேன் சரியா? இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ வரு வரு இப்ப கேக்குதா? சொல்லுங்க கௌதம், கேக்குது. இல்ல வரு எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பப்புக்கு வந்தேன். கௌதம் என்ன சொன்ன? பப்பா? நீ ட்ரிங்க் பண்ணுவியா கௌதம்? இல்ல 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 நான் டீ டோட்டலர் தான். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா. ஓகே ஓகே ஓகே, பயந்துட்டேன் கௌதம். சொல்லுங்க கௌதம், எதுக்கு கால் பண்ணீங்க? இங்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். அவ்வளையா? என்ன மாதிரியா? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். எனக்கு பப்புக்கு போற பழக்கம்லாம் கிடையாது கௌதம். இல்ல, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்ப கூட வீட்டுக்கு வாங்கல. இல்ல 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 நான் சும்மா சும்மா தான் கேட்டேன். நான் வேணா வீடியோ கால்ல வரவா? ஐயோ வரும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாரு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாய் வரு. பாய் கௌதம். அந்த பொண்ணு உங்க ரிலேஷன் எனக்கு தெரியாது கௌதம். அவ என் ஃப்ரெண்டோட ரூம்மேட்டா இருக்கா போல. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். அந்த பொண்ணு கேட்டா, என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்ல கௌதம் கூட நீ தானே இருந்தன்னு கேட்டா. நானும் கேக்குறாளேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஆமான்னு சொன்னேன். உடனே அவ என் கைய புடிச்சு இழுத்து, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு கௌதம் கேக்குதான்னு சொல்லி உடனே அவ என் கைய புடிச்சு முறுக்கி உடைச்சிட்டான். கைய உடைச்சிட்டு கடைசியா என்ன பார்த்து, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா போயிடுன்னு சொல்லி மிரட்டுறான். இல்லன்னா உன்னை அடிச்சே கொண்டுவன் மிரட்டுறா கௌதம். இது பத்தாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கௌதம். அவ எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மிரட்டுறா? ஒருவேளை உங்க எக்ஸ் அவ? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அண்ணியோட சிஸ்டர் அவ. அப்படியா? அவளுக்கு உங்க மேல ஒரு க்ரஷ் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் என்ன இப்படி த்ரெட்டன் பண்றா. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவ நம்ம கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவளை பத்தி நீ ஏன் பயப்படுற? என்ன பெரிய ரவுடியா? வரலட்சுமி கையை உடைச்சு வச்சிருக்க. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு திமிரா? ஏய், நான் முறைக்கிற, நீ முறைச்சா அவ பயந்துருவாளா? இந்த பாரு இந்திரா, எனக்கும் உனக்கு தான் சரியா வராது முடிவு பண்ணியாச்சுல. அப்புறம் நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அவ எப்படி இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன எதுன்னு கேட்க வந்த அவளை போய் கையை உடைச்சு வச்சிருக்க. எனக்கு ஒரு கோபத்துக்கு. இங்க பாரு கௌதம், அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத. நான் ஒன்னும் அந்த பொண்ணை எதுவும் பண்ணல. அவதான் என்னோட கைய வந்து. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு, எப்படிப்பட்டவன். வீட்டுல இருக்கவங்கள விட்டு வைக்க மாட்டேன். மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தப்படலாம் பேசுவேன்.
இவ்வளவு விட்டுருவியா? எனக்கு நல்லாவே தெரியும், சத்தியமா நீ தான் அவ கையை உடைச்சிருப்பேன்னு. உனக்கு அவ்வளவு திமிரு, நீலாம் அடங்கவே மாட்டல்ல. என்னாச்சு பார்வதி? உள்ள வந்ததும் வராததுமா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இந்திராங்கிறது யாரு? காவியாவோட தங்கச்சி தான். சொல்லுங்க சமதி, என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு கௌதமுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ண போற மாதிரி பேசிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல பார்வதி. இல்லையே, அப்படி எதுவும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன் அவ எதுவும் உங்ககிட்ட அப்படி சொன்னாளா? என்கிட்ட சொல்லல, ஆனா என் பொண்ணு கிட்ட சொல்லிருக்கா. ஐயோ, இந்திரா அதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வரா. சொன்னது மட்டும் இல்லாம என் பொண்ணு கையும் உடைச்சிருக்கா. உனக்கு கௌதம் வேணுமான்னு கேட்டிருக்கா. என்ன இதெல்லாம்? இதுக்கு பதில் சொல்லு. என்ன சொன்னீங்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அவ கௌதம கல்யாணம் பண்ண போறியான்னு சொல்லி மிரட்டி என் பொண்ணு கைய உடைச்சிருக்கா. இங்க பாரு, எக்ஸ்ரே ரிப்போர்ட். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. உனக்கே தெரியும் ஜெயா என்ன பத்தி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, வரு மட்டும்தான். அவனா எனக்கு உயிர். அவ மேல கை வச்சவள 5 நிமிஷத்துல இல்லாம பண்ணிடுற, பாக்குறியா? ஆனா உன் முகத்துக்காக பேசாம இருக்க. இப்ப இதுக்கு பதில் சொல்லு. காவியா, உன் தங்கச்சி அடங்க மாட்டாளா? எனக்கு எதுவும் தெரியாத அத்தை. அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. உடனே அவ இங்க வரணும். பொண்ணா அது பிசாசு. இப்படி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணும். ஏய், அக்கா சொல்லிட்டாங்கல்ல, அவளுக்கு போன் போட்டு வர சொல்லு. வெறும் மன்னிப்பு மட்டும் போதுமா? என் பொண்ணுக்கு வலிக்கிற வலி உனக்கு கொஞ்சமாச்சு தெரிய வேணாம்? வரு, அவளை கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரை. ஜெயா, என்ன ஜெயா இதெல்லாம்? இது வீடா இல்ல ஜெயிலா? யார போய் யாருமா அடிக்கிறது? ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆண்டி. ஒரு அடி அடிக்க சொன்னதுக்கே இப்படி துடிக்கிறீங்களே. என் பொண்ணு வலியில எப்படி கஷ்டப்பட்டிருப்பா. அந்த வலியில பாதியாவது இவளுக்கு தெரிய வேணாம்? ஏன் சம்பந்தி, அதுக்குன்னு பதிலுக்கு பதிலா விட்டா அவ கையவே உடைக்க சொல்லுவீங்க போல இருக்க. நியாயமா அததான் செஞ்சிருக்கணும். போனா போதுன்னு அடிக்க மட்டும்தான் சொன்னேன். வரு, இத பாருங்க, இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப நான் வெளியில வச்சு இவளை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். ஆனா ஜெயா, நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது.
நீங்க வெளிய வச்சு பார்க்கணும்னு சொன்னதுனால பயந்துக்கிட்டெல்லாம் நான் இதை சொல்லல. இவ்ளோ வன்மமும் ஆத்திரமும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை நான் அடிக்கிறதுனால குறையும்னா அடிச்சுக்கோங்க, பரவாயில்ல. காவியா, அத்தை, என் தங்கச்சி தேவையில்லாம யாரையும் அடிக்க கை ஓங்க மாட்டா. வரும் என்ன பண்ணான்னு கேட்டு விசாரிச்சான். தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தான் நான் இவளை போய் மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆஹா, என்னடா கரெக்டா பேசுறா இவளோட அக்காக்காரு. ஒரு வேலை சொல்லிடுவாளோ? அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் என் தங்கச்சி அடிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன குனிய குனிய கொட்டிட்டே இருப்பீங்களா? என் தங்கச்சியை அடிச்சிருவியா நீ? அடி பாப்போம், அடி. நீ தைரியமான ஆளா இருந்தா ஏன் முன்னாடி நின்னு அடி, நான் பாக்குறேன். ஏ காவியா, என்ன பேசுற நீ? யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியுதத்த, நான் இந்த வீட்டு மருமக. என்ன அடிக்க, குத்தம் சொல்ல, திட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய என் தங்கச்சி விஷயத்துல நான் அனுமதிக்க மாட்டேன். யார் இவங்க? இங்க வந்து ஏன் தங்கச்சி அடிப்பேன்னு சொல்றாங்க? வெளியே வச்சு பார்த்துப்பேன்னு மிரட்டுறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் கை இருக்கான், என் கை என்ன சும்மாவா இருக்கும்? செம்ம செம்ம. இந்திரா, நீ மன்னிப்பு கேட்டல்ல, போ, போயிட்டே இரு. அக்கா, தப்பு செஞ்சது அவதான் கதிர். ஆனா அவளை அடிக்க கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அம்மாவை கத்தி எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கா. இது வரைக்கும் அவ தங்கச்சி தான் அம்மாவை எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கா. இப்ப காவியாவும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு கதிர், காவியாவ ஆரம்பத்திலேயே அடக்கி வை, இல்லனா உன்னையே எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்துவா. வாயே திறக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா இப்ப பாரு எப்படி எகுறான்னு. இவள ஆரம்பத்துல துளிர் விடும்போதே கிள்ளி எரியணும், இல்ல வளர்ந்து பெரிய விஷமாயிடுவா. பாவண்டி அக்கா, என்னாலதான் அவ ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கதிர் மாமா அக்காவை அடிச்சுட்டாராம். என்னடி சொல்ற? நான் தான் சொன்னாலடி, அவங்க அம்மா அக்காவை இப்படி எல்லாம் பழி வாங்குவாங்கன்னு.
அதான் கதிர் மாமாவை ஏத்தி விட்டு அக்காவை அடிக்க வச்சிருக்காங்க. ஏய் முதல்ல அழாதேந்திரா, அழுகை நிறுத்து. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி. சரி அழாத. நான் ஒன்று சொல்லவா? கொஞ்ச நாளைக்கு அக்காவோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம அப்படியே இரு, எல்லாம் சரியாயிடும். நானும் அதான் முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு அவளுக்கு போன் போட்டு அவ நிம்மதியும் கெடுக்கணும்? அக்கா, இனிமே நான் உன் ஃபேமிலி விஷயத்துல தலையிட மாட்டேன். அப்படி நான் தலையிடாம இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிரும். மாமாவும் நீயும் அடிச்சுக்கிட்டாலும் பேசி சமாதானம் ஆயிடுங்க. நடுவுல எதுக்கு நான் பேச போய் அதை இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிட்டு வேணாம். இப்பதான் இந்திரா நீ சரியான முடிவு எடுத்திருக்க. புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதுல அடுத்தவங்க தலையிடாம இருந்தாலே போதும், அதுல பாதி பிரச்சனை சரியாயிடும். சரி நீ முதல்ல அழாத, எல்லாம் சரியாயிடும். எங்க பால் எடுத்துக்கோங்க. நான் உங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் எதிர்த்து பேசினது தப்புதாங்க. இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் சத்தியமா அத்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரி சரி, இனிமையாவது எங்க அம்மாட்ட பார்த்து நடந்துக்கோ. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். சரிங்க, இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். இந்த பாலை மட்டும் குடிச்சிருங்க. ஆமா, பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி பால் கொடுத்தியே. ஆமா. அந்த பால் கிச்சன்ல யார் எடுக்கூடாது? ஊர்ல இருந்து வந்தாங்களே எங்க அத்தை, அவங்க தான் பொங்கல் பால்னு சொல்லி கொடுத்தாங்க. தலை பொங்கல் அன்னைக்கு புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒருவேளை இவங்க அத்தை இவளுக்கும் அதை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்குமோ? எனக்கு பால் வேண்டாம். மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? காலையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே மாமா. ஏன் காலையில டென்ஷனா இருக்க கூடாதா? எப்ப டென்ஷன் ஆகணும்னு உங்க அக்கா டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காளா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்லல. காலையிலேயே மூட் அவுட்ல இருக்கீங்க. அக்காவை நீங்க அடிச்சதா வேற கேள்விப்பட்டேன். அதான் என்ன பிரச்சனைன்னு உங்களை பார்த்ததுமே கேட்டுட்டேன். எனக்கு எதுவுமே சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. என் அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அவ அடிக்கிற அளவுக்கு எல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவளை ப்ளீஸ் அடிக்கலாம் செய்யாதீங்க. போன ஜெனரேஷன்ல தான் பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்களுமா? இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அது எனக்கும் காவியாக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு மட்டும் இருக்கேன். நியாயமா பார்த்தா அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் மாமா, என் அக்கா இல்ல. இனிமே என்னால உங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே வராது.
நீங்களும் அக்காவும் நிம்மதியா மாமா. அத்தை, என்ன மருமவளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன சொல்றான் என் மவன்? இருக்காரு அத்தை. என்ன புள்ள சொரத்தி எல்லாம் சொல்ற? நல்லா இருக்காரு அத்தை. நல்லா இருக்கணும். உன்னை விட்டு இப்ப பிரியவே மாட்டானே மாப்பிள்ள பிள்ளை. உன் முந்தானே பிடிச்சே தெரிஞ்சிட்டு இருப்பானே. ஆமா அத்தை. என்ன பிள்ளை நீனு? இது எப்படியாச்சும் உங்களுக்கு தெரியும்னு நீ கேட்கணும்ல. ஏன்னா உன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி அவனை சுத்தி சுத்தி வர வச்சதே நான் தானே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பிள்ளை. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா மட்டும் போதுமா என்ன? அதை நம்ம ஊதி ஊதி பத்த வைக்கணும்ல. அதான் வரலக்கட்ட உன் ஆத்தாளுக்கு அந்த கழுதைக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது. அதான் உன் அத்தை நான் இருக்கல்ல, நீங்க குடிக்கிற பால்ல நம்ம ஒரு நாட்டு மருந்து அப்படியே கலந்து பத்த வச்சுட்டனே. அன்னைக்கு நீங்க குடிச்சீங்களே பொங்கப்பால், அந்த பால்ல பல பவர் கலந்துருக்கு. அன்னைக்கே என் மாவன் உன்னை தூங்க விட்டுருக்க மாட்டானே. நல்லா பத்திக்கிட்டு எரியுதா? சூடோட சூடா சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்துடு. அப்புறமா பாரு இந்த பிசினஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்பால போட்டுட்டு அங்க நீயே கதின்னு கிடப்பான். என் மருமவளே, என்ன இது? எதுக்கு பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஏய், அக்கா கேக்குறாங்க, காதுல விழல, பதில் சொல்லுடி. ராகினி, இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கிற நீ? அம்மாடி, என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, எனக்கு எங்க ஊருக்கு போகணும் போல இருக்கு. ஏமா, எதுவும் பிரச்சனையா?
கதிர் மறுபடியும் உன்னை எதுவும் திட்டினானா அடிச்சானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு என் அம்மா அப்பா கூட போய் 2 நாள் இருந்துட்டு வரணும் போல இருக்கு. எங்க ஊரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அத்தை போய் கேட்டா அவங்க அனுப்ப போறாங்க. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு பெட்டியோட வந்து நிக்கிற. நல்லா கேளு, அப்பவாச்சும் உரைக்குதான்னு பாப்போம். இவளும் இந்த வீட்டு மருமகதான். இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் முறைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? அத்தை, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம. ஏய், நீ வாய மூடு. உன்னை யாராவது இப்ப வக்காலத்துக்கு கூப்பிட்டாங்களா? ஒரு பேச்சு கூட வேணான்னு தடுக்க மாட்டேங்கிற. நீ அவங்கள அன்பா சந்தோஷமா பாத்திருந்தா அவங்க என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போற நிக்க போறாங்க? நீதான் எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்கியே. டேய், நாங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைங்கிறத பாத்தியா நீ? ஓ, வீட்டுல இருக்கிற பெரியவங்களே சும்மா இருக்காங்க, இவர் வந்துட்டாரு ஏதோ பெருசா பேச. போடா ஓ. நீ ரொம்ப தப்பு பண்ற கதிர். இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கல. டேய், சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. போன மந்த் மேரேஜ்னு கம்பெனி பக்கம் எட்டி கூட பார்க்கல. இப்போ 2 வீக்ஸா தான் கம்பெனிக்கு போய் பிசினஸ் பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். டேய், எனக்கு நம்ம பிசினஸ் தான் முக்கியம். அதை புரிஞ்சுக்காம இருந்தனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு கதிர், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப கூட அண்ணி வீட்டுக்கு நீ நினைச்சா போயிருக்கலாம். பிசினஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியே இல்ல கதிர். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம், நீ பாத்துக்கோ. போடா. அவளே எப்போ தொலைவான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அவளே புரிஞ்சுக்கிட்டு போறா. வந்துட்டான் பெருசா அட்வைஸ் பண்ண. ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனதா சொல்றாங்க. அன்னைக்கு வேற எங்க முன்னாடியே ஏத்து பேசினா. அதான் தங்கச்சிக்காக சண்டை போட்டு போயிட்டாளா என்ன? என்ன? சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் அவளோட வீடு அவ பிறந்த வீடு இல்லையா? திடீர்னு வந்து இங்க இருக்க ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் மட்டும் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் மாமா தான் போயிட்டு வான்னு சொன்னாரு. என்ன மாமா? ஆமா சம்பந்தி. இதுதான் உண்மையான ரீசன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நிச்சயம் கல்யாணம்னு வர்றப்ப பொண்ணு எடுத்த வீட்டுல பிரச்சனை, சம்மந்தி வீட்டு ஆளுங்க இல்லனா நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல என்ன இருக்கு சம்பந்திமா? மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த விஷயம் சம்பந்தப்பட்டவங்கிட்டே நம்ம கேட்டு விசாரிச்சுக்கிட்டா நல்லது தானே?